வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளிலே திருப்பாடல் 111 பல்லவியாக ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் ஒரு அல்லேலூயா வகையை சார்ந்தது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்களுக்காக அவருடைய படைப்பிலிருந்து கடவுள் நம்மோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இன்றைய நாளிலே வாசிக்கப்பட இருக்கின்ற இந்த திருப்பாடல் 111 ஒரு 3 கருப்பொருட்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒன்று, கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது, கடவுள் இரக்கமுள்ள கடவுள், என்றுமே நம்மோடு கூட இருக்கிற கடவுள், நம்மை கைவிடாத கடவுள் என்பதை இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக, நாம் அனைவருமே கடவுளுடைய ஞானத்தை பற்றி அறிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த 3 கருப்பொருள்கள் அடங்கியது இந்த திருப்பாடல். முதலாவதாக முதல் காரியத்தை சற்று சிந்தித்து பார்க்கலாம். இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் செய்த நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். நேர்மையாளருடைய மன்றத்திலே எல்லா மக்களும் கூடியிருக்கிற அந்த சபையிலும் நான் ஆண்டவருக்கு நெஞ்சார நன்றி சொல்லுவேன் என்று அந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். காரணம் என்ன என்றால், கடவுள் தொடக்கத்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை மீண்டும் மீண்டுமாக அவர்கள் தவறி போனாலும் சரி, கடவுளை விட்டு விலகி போனாலும் சரி, வாக்கு மாறாத தெய்வமாக கடவுள் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களோடு உடன் இருந்ததனுடைய அடையாளமாக மாபெரும் செயல்களை அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் கூடவே இருந்து அவர்களுக்கு வல்ல செயல்களை செய்தார். இதற்காக நான் நன்றி சொல்லுவேன் என்று திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, இன்றைய திருப்பாடலிலே மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். அதிகாரம் 111 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6 சொல்லுகிறது, கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு அந்த பாலை நிலத்திலே கூட மன்னா என்ற உணவை கொடுத்தார். பசியோடு தாகத்தோடு இருந்த மக்களுக்கு ஆண்டவர் அவர்களை பராமரித்தார், அவர்களை பாதுகாத்தார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக உணவாக கொடுத்து அது நற்கருணையாக மாறியது. அந்த நற்கருணையை யார் ஒருவர் உண்கிறாரோ, நம்பிக்கையோடு அதை உட்கொள்கிறாரோ, நிச்சயமாக அது வாழ்வதரும் உணவாக அவர் என்றுமே கடவுளிலே இணைந்திருப்பார் என்பதனுடைய அடையாளம்தான். ஆகவே இந்த திருப்பாடல் சொல்லுகிறது, கடவுள் நம்மை பராமரிக்கிற கடவுள், கடவுள் நம்முடைய இரக்கமுள்ள கடவுள் என்பதை சுட்டி காட்டுகிறது. மூன்றாவதாக, இன்றைய திருப்பாடலுடைய வார்த்தைகள், இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10 சொல்லுகிறது, கடவுளுக்கு நாம் பயந்து நடக்கிற பொழுது, கடவுளை பற்றி அறிகிற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய ஞானத்தை நாமும் பெற முடியும் என்று. ஆகவே கடவுள் தம்முடைய உடன்படிக்கையை என்றுமே நினைவு கூறுகின்றார். மனிதர்கள் ஒருவேளை மறந்து போகலாம் கடவுளை, ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் மறவாத தெய்வமாக எசையா புத்தகம் சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. ஆண்டவர் நம்மை காக்கின்றவராக,
வாக்கு மாறாத தெய்வமாக, நம்மை கைவிடாத தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த மூன்றாவது கருப்பொருளாக கடவுளை சார்ந்திருந்து கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்றால் நிச்சயமாக கடவுளுடைய ஞானத்தை நாமும் பெற முடியும். ஆகவே கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக, கடவுளை சார்ந்திருக்கிற மக்களாக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் இன்னும் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான கருத்து, என்றுமே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் பெற்றிருக்கிற, நாம் அடைந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக இதோ கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். உடனிருக்கிற கடவுளாக இதோ உன்னை சார்ந்திருக்கிற, உன்னோடு இருக்கிற, உன்னை வழிநடத்துகிற கடவுளாக இருக்கிறார். இரண்டாவதாக, கடவுள் இரக்கமுள்ள கடவுள், கடவுள் நம்மை பராமரிக்கிற கடவுள். அந்த கடவுளை முழுமையாய் நம்பி நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக, கடவுளுடைய ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இறைவனுடைய திட்டத்திற்கும் இறைவனுடைய அந்த திருவுளத்திற்கும் ஏற்றபடி நாம் நடக்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே தொடர்ந்து இறைவனுக்கு உகந்த நல்ல மக்களாய், நல்ல பிள்ளைகளாய் வாழ அருள் வேண்டுவோம். என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதுவரையிலுமாய் படைத்து பராமரித்து வாக்கு மாறாத தெய்வமாக, என்றுமே எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கிற அன்பு நேசரே, ஏதோ இந்த நாளுக்காய் தொடர்ந்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை தந்திரலும். இதுவரையிலும் நீ காட்டிய அந்த மாறாத இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறட்டும். இதோ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, இந்த நாளிலிருந்து இன்னும் அதிகமாய் எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.